தமிழகத்தில் சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற கனவோடு இருக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் கட்டுமான துறையினருக்கும் ஒரு மிகப்பெரிய நற்செய்தி வெளியாகியுள்ளது. கட்டிட அனுமதி பெறுவதற்காக இனி நீங்கள் அரசு அலுவலகங்களுக்கு அலைந்து திரிய வேண்டிய அவசியமோ அதிகாரிகளின் தேவையற்ற தலையீடுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயமோ இருக்காது. தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநர் பி. மதுசூதன் ரெட்டி அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சி ஆணையர்களுக்கு பிறப்பித்துள்ள ஒரு அதிரடி சுற்றறிக்கை இந்த துறையில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டிட அனுமதி வழங்குவதில் ஜீரோ டாலரன்ஸ், அதாவது ஊழலுக்கு இடமே இல்லாத நிலையை உருவாக்க அரசு மிக உறுதியாக உள்ளது. இந்த புதிய உத்தரவின்படி பொதுமக்கள் கட்டிட அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் போது நேரடியாக அலுவலகத்திற்கு வர வேண்டிய தேவையே இல்லை. விண்ணப்பம் செய்வது முதல் வரைபட திருத்தங்கள், சந்தேகங்கள் மற்றும் ஆவணங்கள் சமர்ப்பித்தல் என அனைத்து நடைமுறைகளும் 100% ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக மட்டுமே நடைபெற வேண்டும் என்று தெளிவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு அதிகாரியும் விண்ணப்பதாரர்களை நேரில் வருமாறு அழைக்கக்கூடாது என்று மிக கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது பொதுமக்களுக்கு ஏற்படும் தேவையற்ற அலைச்சல், மன உளைச்சல் மற்றும் பொருளாதார இழப்புகளை முற்றிலுமாக தவிர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அதிகாரிகள் மீதான கண்காணிப்பும் இந்த உத்தரவு மிக தீவிரமாக உள்ளது. வரைபட அனுமதி வழங்குவதில் நிர்வாக குறைபாடுகள் இருந்தாலோ அல்லது ஆன்லைன் முறையை மீறி மேனுவல் முறைகள் செயல்பட்டாலோ சம்பந்தப்பட்ட நகர திட்டமிடல் அதிகாரிகள், உதவி பொறியாளர்கள் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் மீது மிக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரிவு 1 மற்றும் பிரிவு 2 வகை விண்ணப்பங்களுக்கு சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் திட்ட அனுமதியும் கட்டிட அனுமதியும் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். இந்த கால வரம்புகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதை உயர் அதிகாரிகள் நேரடியாக கண்காணிக்க உள்ளனர். தமிழக அரசின் இந்த துணிச்சலான டிஜிட்டல் மாற்றம் உள்ளாட்சி அமைப்புகளில் புறையோடி போயிருக்கும் லஞ்ச ஊழலை வேரோடு அறுக்கும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அனுமதி பெறுவதற்காக பல மாதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை இனி மாறப்போகிறது. அனைத்து கட்டணங்களும் ஆன்லைன் மூலமாக மட்டுமே செலுத்தப்பட வேண்டும் என்பது நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும். தமிழக அரசின் இந்த அதிரடி நடவடிக்கை மக்கள் நட்பு நிர்வாகத்தை நோக்கிய ஒரு மிக முக்கியமான படியாகும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த அனாவசிய தாமதங்களுக்கு இந்த உத்தரவு ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் என்பதால் பொதுமக்கள் மத்தியில் இதற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது.